நாட்டில் நாள்தோறும் ஆன்லைன் மூலம் உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிடும் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இவர்கள் மழை, வெயில் மற்றும் கடினமான சூழ்நிலைகளில் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இந்த ஊழியர்கள் இயற்கை உபாதைகள் கழிக்கக்கூட சிரமப்படும் நிலை உள்ளது. மேலும் ஓய்வெடுக்க உணவருந்த இடமில்லாமலும் சாலை ஓரங்களில் ஒன்று கூடி உணவு சாப்பிடுவதுமாக இத்தகைய பிரச்சனையை நாள்தோறும் எதிர்கொள்கின்றனர். இது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் அரசிடம் எழுந்த நிலையில் இதற்கு தீர்வு காணும் வகையில் சென்னை மாநகராட்சி ஒரு புதிய முயற்சியாக அவர்களுக்கு ஓய்வறை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தமிழகத்தில் முதன்முறையாக உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்காக ஏசி ஓய்வறை திட்டத்தினை செயல்படுத்தியிருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது. 600 சதுர அடி பரப்பளவில் 20 அடி நீளம் 10 அடி அகலத்தில் ஏசி வசதியுடன் இந்த ஓய்வறை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் குடிநீர் வசதி, செல்போன் சார்ஜ் செய்யும் வசதி, கழிவறை உள்ளிட்ட ஒரே நேரத்தில் 25 பேர் வரை இந்த அறையை பயன்படுத்தக்கூடிய வசதியும் மேலும் 2 வீலர் பார்க்கிங் வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதற்கட்டமாக சோதனை அடிப்படையில் சென்னை அண்ணா நகர், KK நகர் பகுதிகளில் இந்த அறை துவங்கப்பட்டுள்ளது. படிப்படியாக நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், டி நகர் போன்ற பகுதிகளில் குளிரூட்டப்பட்ட ஓய்வு அறைகள் அமைக்கப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓய்வறை குறித்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஊழியர்கள் தெரிவிக்கையில், தங்கள் பணி நேரத்திற்கு இடையே ஓய்வெடுக்க இந்த அறை பயனுள்ளதாக இருப்பதாகவும் இந்த திட்டத்தை பல்வேறு இடங்களில் நீட்டிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லை, ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். அது கவர்மெண்ட் கொண்டு வந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது ஆக்சுவலாக எங்களோட கம்பெனிக்காரங்க செய்ய வேண்டியது. இது கவர்மெண்ட் பார்த்து எங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்களே செஞ்சுருக்குது. இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். இல்லை, இது எங்களுக்கு எல்லாருக்கும் இது வசதியாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு அண்ணா நகர்லேயே ஒரு 2-3 இடத்துல வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இங்கே அண்ணா நகர் சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் ஓட்டுறோம். இது ஒன்று மட்டும் இருந்தால் எங்களுக்கு பத்தாது. இப்போ 4th அவென்யூ, 6th அவென்யூ அங்கே ஒன்று வந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு 3 இடத்துல வந்தால் கரெக்டாக இருக்கும் அண்ணா நகரில். தமிழகத்திலே முதல் முறையாக சென்னையில் ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்காக பிரத்யேக ஏசி அறையினை சென்னை மாநகராட்சி உருவாக்கியிருப்பது குறிப்பிடத்தகுந்தது. முதற்கட்டமாக சென்னையில் 2 இடங்களில் துவங்கியுள்ள இந்த ஏசி அறை மேலும் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் செய்தியாளர் கௌதம்.